ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து திரு வி கல்யாண சுந்தரனார் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யாருன்னு திருவிக்காம். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யாருன்னு திருவிக்காம். திரு வி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதனை குறிப்பிடுகிறதுனா திருவாரூர் என்பதனை குறிப்பிடுகிறது. திரு வி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதனை குறிப்பிடுகிறதுனா திருவாரூர் என்பதை குறிப்பிடுகிறது. ஸோ அதுக்கடுத்ததான் இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாருன்னா திருவிக்காம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்காம். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் யாருன்னா திருவிக்காம். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் யாருன்னா திருவிக்காம். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். இளைஞர்களே, தமிழுலகின் இழிந்த நிலையை ஒருங்கள் அதாவது நினையுங்கள் என அறைகூவல் விடுத்தவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். இளைஞர்களே, தமிழுலகின் இழிந்த நிலையை ஒருங்கள் என அறைகூவல் விடுத்தவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். ஸோ அதுக்கடுத்ததான் பாவலேறு பெருஞ்சித்தனாரை பொறுத்த வரைக்காலும் நமக்கு தனித்தமிழ் இயக்க மறவர். தனித்தமிழ் இயக்க மறவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். ஊவேசாவை பொறுத்த வரைக்காலும் தமிழ் தாத்தா யாருன்னா ஊவேசா. ராபி சேத பிள்ளையை பொறுத்த வரைக்காலும் சொல்லின் செல்வர் என்பது வந்துடுவார். திருவிக்கா பொறுத்தவரை தமிழ் தென்றல். ஸோ நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரனாரை பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று திருவிக்காவை பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம். திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருவிக்காவுடைய செய்யுள் நூல்கள் எதுனா உரிமை வேட்டல், அதுக்கடுத்ததாக பொருளும் அருளும் மட்டும்தான் செய்யுள் நூல்கள் வரும். இந்த சைவ திரவு, அதுக்கப்புறம் கடவுட்காட்சியும் தாயுமானவரும் இதெல்லாம் அவருடைய உரைநடை நூல்களுக்காக போயிடும். ஸோ திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா சைவத்திரவு அது வராது. அதுக்கடுத்ததாக கடவுட்காட்சியும் தாயுமானவரும் வராது. திருவிக்காவினுடைய செய்யுள் நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா உரிமை வேட்டல் வரும், பொருளும் அருளும் வரும். ஸோ உரிமை வேட்டல், பொருளும் அருளும். ஸோ அவருடைய செய்யுள் நூல்கள் எதுவுமே எல்லாமே அந்த உம்முன்னு சொல்லிட்டு முடியக்கூடியது எல்லாமே அவருடைய செய்யுள் நூல்களாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா 1, 3 மட்டும்தான் சரி. ஸோ அதுக்கடுத்ததாக பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று குறிப்பிட்டவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார் தான். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று குறிப்பிட்டவர் யாருன்னா திருவிக்காம். அதுக்கடுத்ததான் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்கு உரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்போன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இந்த கூற்றுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்போனா 1953 செப்டம்பர் 17. திருவிக்காவுடைய அந்த இறந்த தேதி கேட்டிருக்காங்க 1953 செப்டம்பர் 17. திரு வி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முருகன் அல்லது அழகு அவர் எழுதியது தான். ஸோ உரிமை வேட்டல் அவர் எழுதி தான். தமிழ்ச்சோலையுமே அவர் எழுதி தான். சித்திரக்கவி அவர் எழுதியிருக்க மாட்டார். திரு வி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு தான் கேட்டுக்கிறாங்க. முருகன் அல்லது அழகு அவர் எழுதியது தான். நாயன்மார் வரலாறுமே திருவிக்கா எழுதியது தான். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் என்ற நூலுமே அவரது தான். சத்திய வேத கீர்த்தனைகள் அது பார்த்தோன்னா இவர் எழுதியிருக்க மாட்டார். ஸோ சத்திய வேத கீர்த்தனைகள் தான் திருவிக்கா எழுதாத நூல் இதில். அதுக்கடுத்ததாக நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன். ஸோ அதே கொஸ்டின்ஸ் தான் திருவிக்கா தான் இதுக்கான ஆன்சர். திரு வி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எதுனா எனது இலங்கை செலவு. திருவிக்காவுடைய பயண இலக்கிய நூல் எதுனா எனது இலங்கை செலவு. அதுக்கடுத்ததாக தமிழ் தென்றலாகம் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருவிக்கா தான். தமிழ் தென்றல் யாருன்னா திருவிக்கா. துல்லம் என்னும் தற்பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலி திருவிக்கா பிறந்த ஊர் தான் துல்லம். அது தற்பொழுது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது.
ஸோ அவ்வளோதான், திருவிக்காவிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.